வணக்கம் மக்களே! எப்படி இருக்கீங்க? ஏதா இருக்கிறீங்க? ஏதோ பாதாம் பயிரையும், பொட்டுக்கல்லையும் பார்த்து சத்து மாவு கஞ்சி தயாரிக்கிறேன்னு மட்டும் நெனச்சிடாதீங்க. சத்தியமா கிடையாது. சமீபத்தில ஒரு முட்டை குருமா செஞ்சேங்க. அதோடைய டேஸ்ட்டு தான் இன்னைக்கு என்ன மசாலா செய்ய தூண்டுனதுக்கு காரணம். சரி இந்த மசாலா ஐட்டம் நம்ம மட்டும் செஞ்சு சாப்பிட்டா எப்படி? நம்மள சுத்தி இருக்க 4 பேருக்கும் நல்லது செய்யணும் இல்லையா நம்ப? அது நம்ம கடமையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஏற்பாடுகள் தான் இது. இதுக்கு தேவையான பொருள்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம், முந்திரி, பொட்டுக்கடலை, மல்லாட்ட பயிர். ஒரு சிலர் வந்து வேர்க்கடலைன்னு சொல்வீங்க. எங்க ஊர்ல இப்படிதாங்க சொல்லுவோம். நான் இந்த மசாலா எனக்கும் சேர்த்து மத்தவங்களுக்கு தரலான்னு சொல்லிட்டு அரைக்கிறதுனால நெறைய அரைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் தேவையான அளவு எவ்வளோ தரணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். இந்த மசாலா ஐட்டம் முட்டை குருமாக்கு மட்டும் இல்ல, முட்டை பொடி மாஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வெஜிடபிள்ல குருமா வைக்கிறதுனாலும் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். முட்டை பணியாரம் செய்வீங்களா? அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை நான் யூஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். வேறு லெவலில் இருந்துச்சு. பாதாம் பயிரை நல்லா வறுத்த பிறகு முந்திரி பயிரையும் போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி பயிர் லைட்டாக சூடு ஏறின பிறகு நீங்கள் மல்லாட்டை பயிரை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது 3 போட்டு வறுத்த பிறகு பொட்டுக்கல்லையை போட்டு நீங்கள் சும்மா ஒரு சூடு ஏறின பிறகு இறக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஒரு காஞ்ச பாத்திரத்தில் அதை அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ 4 ஐட்டம் வறுக்க போகிறோம். அது என்னென்னா அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு, பட்டை, இலை, பிரியாணி இலை. இந்த புது பாத்திரத்தில் வறுக்கிறப்ப ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா? அந்த சவுண்டு தான் இப்போ உங்களுக்கு கேட்டுச்சு. ஆனால் அந்த சவுண்டு எனக்கு எப்படி தெரியுமா கேட்குது? கோயில் மணி. ஆமாங்க, உண்மையாலுமே எனக்கு அப்படி தாங்க கேட்குது. ஃபைனலாக ஏலக்காவையும் கிராம்பையும் வறுத்துட்டு இறக்கிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மல்லி, பெருஞ்சீரகம், கசகசா இது 3த்தையும் லைட்டாக சூடு ஏறிட்டு இறக்கிட வேண்டியது தான். இந்த சவுண்டு கூட நல்லா இருக்குது. உங்ககிட்ட மசாலா ஐட்டம் காமிக்கிறப்ப நான் ஒன்லி காஷ்மீர் மிளகாவை மட்டும் தான் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு மிளகா என்னை பார்த்துட்டு, "ஏன் என்னெல்லாம் யூஸ் பண்ண மாட்டியா?" அப்படின்னு பாவமாக கேட்ட மாதிரியே இருந்துச்சு. உண்மையாலுமே எனக்கு அப்படி தாங்க தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த மிளகாவையும் போட்டுட்டு மிளகையும் போட்டு நல்லா வறுத்து இது போல் நல்லா அகண்ட பாத்திரத்தில் ஆற வச்சாச்சு. இதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான் நம்மளுடைய கடமை. மிக்சியில் போட்டு அரைக்கிறப்ப மிக்ஸி சூடாகாத அளவு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் என்ன போல் நிறைய அரைக்க வேண்டிய இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேப் விட்டு அரைங்க. மிக்ஸி நல்லா சூடு ஏறியிருந்தால் அடியில் வந்து மசாலா ஐட்டம் கெட்டியாக ஆகிடும். மறுபடியும் மசாலா அரைச்ச பிறகு ஒரு நல்ல அகண்ட பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு கண்ணாடி பாட்டில்லையோ சில்வர் பாத்திரத்துலையோ போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய் பாய்.